கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். கடந்த நாட்டில் பிவேர் ஆஃப் ஹிப்போக்ரட்ஸ், மாயக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். லூக்கா 11:44 லூக்கா 11:44. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பேத குழிகளைப் போல் இருக்கிறீர்கள், அவைகளில் நடக்கிற மனுஷருக்கு அவைகள் தெரியாதிருக்கிறது. அதான் மாயக்காரர். வெளியே பார்க்குறதுக்கு அவங்கள பார்த்தா பிரேத குழி மாதிரியே தெரியலை, நம்ம பழகும்போது பேசும்போது. ஆனால் உள்ள அவங்க மாயத்தினால நிரம்பி இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் ஒரு 3 காரியங்களை நம்ம கவனித்தோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை மீறுகிற மாயக்காரரை குறித்து. Because of the tradition, they do something in a traditional way. அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுடைய கற்பனையை மீறுறாங்க. God's commandment-ஐ they transgress. They transgress God's commandment by keeping up some of the traditions of the world. பிரியமானவர்களே, இவளை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ரெண்டாவதாக, மனுஷர் காணும்படியாக மாயம் பண்ணியவர்களை குறித்து. எல்லாம் வெளிப்பிரகாரம். அதில் 3 காரியங்கள் பார்த்தோம். ஜெபம் பண்ணும்போது மற்றவர்கள் பார்க்கணும்னு சொல்லி அப்படியே ஜெபத்தையாக ட்ராமா மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள குறித்து எச்சரிக்கையாருங்க. அது மாய்மாலம். பொது வழியில் ஜெபம் பண்ண வேண்டாம் என்றால் அவங்களுடைய நோக்கம் மனுஷர் பார்க்கணும், மனுஷர் அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணன்னு சொல்லணும், அதுக்காக செய்கிறாங்க. அதே போல் தர்மம் செய்கிறது, உபவாசம் இருப்பது, இன்னும் வேறு எந்த காரியமானாலும் சரி மனுஷர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம செய்கிறது தேவனுக்கு முன்பாக அது மாய்மாலமாக இருக்கிறது. மூன்றாவது ஒன்று பார்த்தோம், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நியாயம் இருக்கிறாங்க. அவங்க அதே தப்பை செய்கிறாங்க. அது ஒரு மாய்மாலம். மற்றவங்க செய்தால் தப்பு அப்படின்னு கண்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த தப்பை துணிந்து செய்கிறாங்க. இப்படி மற்றவர்களை கண்டிப்பதற்காக நான் ஊழியக்காரங்களை பற்றி கூட சொன்னேன். அவங்க ஒரு ஊழியர் கூடுகைக்கு பிந்தி வருவாங்க. அவங்க சபையில் உள்ள விசுவாசிகள் பிந்தி வந்தால் திட்டுவாங்க. பெற்றோர்கள் அவங்க ஒரு தவறை செய்வாங்க. ஆனால் அதே தவிர பிள்ளைகள் செய்தால் திட்டுவாங்க. இது தேவனுடைய பார்வையில் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறனா அதே தவிர நம்ம செய்யலாமா? பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய பாரம்பரியத்தினாலே தேவனை மீறு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறனா அதே தவிர செய்தால் அதுவும் மாய்மாலம் என்று பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ப்ரீடெக்ஸ்ட், கான்டெக்ஸ்ட், இதை பற்றி அவங்களுக்கு முன்பு விளக்கியிருக்கிறேன். சில வசனங்களை நம்ம மனதின் விருப்பத்தின்படி நம்ம முன்பாக வைத்திருக்கிற ஒரு ஐடியா, ஒரு எண்ணம், ஒரு கருத்து, அதன்படி அந்த வசனங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லுவது. நம்ம கருத்தை விளக்குவதற்கு அந்த வசனங்களை எடுத்துக்காது ப்ரீடெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு என்று பார்த்து அதற்கு விளக்கம் கொடுப்பது கான்டெக்ட், வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். அந்த இடத்துல யார் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு அறிந்து விளக்கம் கொடுப்பது வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். ப்ரீடெக்ஸ்ட் என்று சொன்னால் நம்ம மனதில் ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு அந்த எண்ணத்தை சொல்வதற்காக ஒரு வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து சொல்லுவது. அதே போல் இந்த வசனத்தையும் சிலர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அதனால் சொல்லி கடந்து போகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதை குறித்து ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறாரு. அப்போது
5-6 வசனங்கள் இப்படியா சொல்லியிருக்கு. வாசிங்க. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அவன் தன் மனதிலே, நல்ல கவனிங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். இங்கே அவர் என்ன சொல்றார்? அவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். பிரியமானவர்களே, இந்த நாட்களை விசேஷிப்பது, அதில் பண்டிகை காலத்தில் புசிப்பது, இதை குறித்து அவர் எழுதும்போது இது சில வசனத்தை எடுத்துகிட்டு சிலர் ஒருத்தர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, நாட்களை விசேஷிக்கிறாங்க. ஒருத்தர் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாம்னு நினைக்கிறாங்க, அவங்க நாட்களை விசேஷிக்கலை. ஒருத்தர் குற்றப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பவுல் எழுதுனது பாபிலோனிய பண்டிகைகளை விசேஷிப்பது, விசேஷியாமல் இருப்பதை பற்றி அவர் சொல்லலை. அவருடைய நாட்கள் யாரும் கிறிஸ்மஸை கொண்டாடலை. அவருடைய நாட்களில் பிரியமானவர்களே ஈஸ்டர் பண்டிகை இருந்தது கிடையாது. அப்போ இங்கே அவர் சொல்லப்பட்ட அந்த நாட்கள் என்ன, எந்த நாட்களை விசேஷிக்கிறாங்க? இப்போ புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க பண்டிகைகளை, ஒருவேளை முகமதிய மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க பண்டிகைகளை, ரம்ஜான் பக்ரீத் போன்ற பண்டிகைகள், இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாடுவதை பற்றி அவர் சொல்லியிருப்பாரா? இங்கே என்ன சொல்லியிருக்கார்? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எந்த நாட்களை விசேஷிக்கிறதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். சாதாரண நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, ஒரு லாஜிக்கல் திங்கிங், ஒரு ரேஷ்னல் திங்கிங். அன்றைக்கி கிறிஸ்மஸ் இருந்துச்சா, அன்றைக்கி இந்த குட் ஃப்ரைடே இருந்துச்சா, இல்லையா? அப்போ என்னத்தை சொல்லியிருப்பார்? ஒரு கேள்வி வருது. அன்றைக்கு இந்த பண்டிகைகளை விசேஷிப்பது என்பது பிரியமானவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பிற இனங்கள்லேருந்து, குறிப்பாக உள்ள கிரேக்கர்கள் என்று சொல்லுவாங்க, பிற இனத்திலிருந்து புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இப்போ யூதர்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் தேவன் ஏற்படுத்தின யூத பண்டிகைகளை விசேஷமாக என்றாங்க. அன்றைக்குள்ள அந்த புசிக்கிற காரியங்கள், இந்த ஆட்டை பலி செலுத்தி புசிக்கிறது, அந்த பஸ்கா பண்டிகையை புசிக்கிறது, அதில் புளிப்பில் அப்ப பண்டிகை புசிக்கிறது, இப்படி சில புசிக்கிற காரியங்கள்லையும் எதை புசிக்கணும்னு சொல்லி அவங்க திட்டம் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, அந்த 1ஆம் நூற்றாண்டில் அவர் எழுதுகிறாரு, நீங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த பண்டிகைகள் விருத்த சேதனம் அதெல்லாம் அன்றைக்கும் யூதர்கள் பின்பற்றுறாங்க. அந்த பண்டிகைகளை விசேஷிக்கிறவங்க அவங்க ஏதோ கர்த்தருக்கு என்று கற்றுக் கொடுத்த பண்டிகையை விசேஷிக்கிறாங்க. ஆனால் பிற இனத்திலிருந்து வந்தவங்க எல்லா நாளும் ஒன்று என்று நினைக்கிறாங்க, எல்லா நாளும் ஒன்று என்று நினைக்கிறாங்க. இதில் ஒருவரை குற்றப்படுத்தாதீங்க. அதுவும் தேவன் ஏற்படுத்தின பண்டிகைகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பண்டிகைகள் எல்லாம் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நினைக்கிறோம். அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டது, ஒரு புளிப்பில்லா அப்பம் புசிக்கிறது, கூடார பண்டிகை, எக்கால பண்டிகை, பெந்தைகோஸ்தே பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, எல்லா பண்டிகையும் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நிறைவேறுகிறது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட நாளை குறித்து வைத்து ரட்சிக்கப்பட்ட நாளில் இன்னும் கூடுதலாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டீரே, ஊழியக்காரனாய் பிரித்தெடுத்தீரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுறேன், அபிஷேகம் பெற்ற நாளை நினைவு கூறுறேன், ஞானஸ்நானம் எடுத்த நாளை நினைவு கூறுறேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாளை நினைவு கூறுறேன், ஊழியத்துக்கு பிரியமல்ல வேலையை ரெசிக்னேஷன் பண்ண நாளை நினைவு கூறுறேன். இன்னைக்கு கேட்டாலும் சொப்பனத்தில் கேட்டால் கூட சொல்லுவேன், எத்தனாம் தேதி ஊழியத்துக்கு வந்தேன் என்று சொல்லுவேன், எத்தனாம் தேதி என்ற ரெசிக்னேஷனை கொடுத்தேன்னு சொல்லுவேன். நான் நாட்களை விசேஷிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நாட்களை நான் விசேஷிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு தெரியும், நான் ஞானஸ்நானம் எடுத்த நாள் எனக்கு தெரியும், நான் அதை விசேஷிக்கிறேன். ஒருவேளை ஒரு சிலர் இதை விசேஷிக்காமல் இருக்கலாம், எனக்கு ஞானஸ்நானம் எடுத்தோன்னு தெரியாமல் இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் என்றைக்கு எந்த ராத்திரி எப்படி ஏற்றுக்கொண்டோம், எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டோம், ஒரு கிராஜுவலாக கூட இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அந்த சேஞ்ச் திடீர்னு போகிறவள்ள சேஞ்ச் வந்துச்சு. என் வாழ்க்கையில் ஒரே இரவில் மாற்றம் வந்துச்சு. எல்லாரும் அப்படி தான் மாற்றம் வந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. தயவு செய்து நீங்களானாலும் சரி, நீங்கள் மற்றவர்களானாலும் சரி, பண்டிகைகளை இன்றைக்குள்ள பாபிலோனிய பண்டிகைகள், கிறிஸ்மஸ், ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு
ஈஸ்டர் என்றால் அஸ்டாரியா என்ற ஒரு தேவதையின் பெயர். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் மாஸ் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்து இல்லாமல் போனார் என்று கொண்டாடுவது. இப்படி பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு தயவுசெய்து இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட் யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க. யாராவது பண்ணாலும் அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். இது இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக சொல்லப்படலை. பிரியமானவர்களுக்கு அன்றைக்கு அந்த பண்டிகைகளை யாரும் கொண்டாடவே இல்லை. இதெல்லாம் 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த பண்டிகைகள். இது 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்படி பாரம்பரிய பண்டிகைகள், பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கொண்டாடி தங்களையும் நாங்கள் கிறிஸ்து கீழ்ப்படுகிறவங்க, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுவது ஒரு மாய்மாலம் என்று நம்ம வாசிக்கிறோம். மாய்மாலம் கர்த்தர் சொல்லாத செஞ்சிட்டு, ஒரு அஷ்டார்த்த தேவனின் பெயரை வாழ்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை கும்பிட்றேன்னு சொன்னால் தேவனுக்கு முன்பாக அது மாய்மாலம் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து போவோம். 4வது பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. மேத்யூ சாப்டர் 23 from verse 25. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலே அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பிரியமான இன்னொரு மாய்மால் என்னன்னா, வெளிப்பிரகாரமாக ரொம்ப பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கிறது. வெளிப்பிரகாரமாக தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களை போல காட்டிக்கிறது. ஆனால் உள்ள எல்லாம் அழுக்கு, பொறாமை, போட்டி, பெருமை. பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உள்ள முழுவதும் அசுத்தத்தினால நிரம்பி இருக்குது. இது ஒரு வேஷதாரம். இவங்கெல்லாம் மாய்மாலக்காரன். வெளியே பார்த்தா பெரிய காவிக்குரிய பிள்ளைங்க மாதிரி இருப்பாங்க, நகையெல்லாம் கழட்டியிருப்பாங்க, பெரியமானவர்கள் வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்க, பார்த்தா அப்படி ஒரு பெந்த கோஸ்ட் மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ள முழுசும் வேகாத கோஸ்டாக இருப்பாங்க. இதெல்லாம் மாய்மாலம், வெறும் வெளி வேஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதல்ல உள்ள சுத்தமாகணும், உள்ள சுத்தமாகணும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். அப்போ எது முதல்ல? உள்ள பரிசுத்தம் வேணும். உள்ள பரிசுத்தம் இல்லாமல் பிரியமான வெளியே நகையை கழட்டி போட்டு அலையிறது, இல்லை வெள்ளை உடுத்திக்கிறது, இல்லைன்னா மீசை எடுத்துடுறது, இப்படி ஏதோ நான் வெளிப்பிராரமாக ஒரு ஊழியக்கார மாதிரி, இல்லைன்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளை மாதிரி நான் காண்பிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனால் வசனத்தை நல்லா கவனிங்க. இயேசு என்ன சொன்னார் பாருங்க, 26ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. குருடனான பரிசேயனே, குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. அப்போ வெளிப்புறம் சுத்தமாகணும், வெளிப்புற சுத்தம் வேண்டான்னு அவர் சொல்லலை. இதையும் சில துணிகரமான வேத புரட்டர்கள் இயேசு சொன்னார், உள்ளான பரிசுத்தம் தான் முக்கியம், உள்ளான பரிசுத்தம் தான் முக்கியம். இப்போ வெளியே அசுத்தமாக இருக்கலாமா? உண்மையாகவே சொல்கிறேன், இவங்களுக்கு அறிவு இருக்குமா இல்லையான்னு தெரியலை. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் காஃபி குடிக்க போகிறேன். இந்த பாத்திரம் கண்டிப்பாக உள்ள சுத்தமாக இருக்கணும். இந்த பாத்திரம் உள்ள சுத்தமாக இருக்கணும். இந்த உள்ள சுத்தமாக இருக்கணும்னு நான் சொல்கிறபடினால வெளியே அப்படி கொஞ்சம் மனித மலத்தை பூச்சி வச்சுட்டு அதில் குடிக்க சொல்லுவானா? அறிவே கிடையாதா? இப்படிலாம் சொல்ல தோணுதுங்க. நான் கண்ணியமாக தான் பேசுகிறேன். ஆண்டவர் உள்ளான பரிசுத்தை தான் சொன்னார், உள்ளான பரிசுத்தை தான் சொன்னார். வெளிப்பிரகாரமான பரிசுத்தம் முக்கியம் இல்லை. உண்மையாகவே அறிவில்லாத உள்ளான பரிசுத்தை முக்கியம்னு சொன்னார். வெளியே அழுக்கா வச்சிருந்தா சொன்னார். அந்த வசனம் 26 வாசிங்க. குருடனான பரிசேயனே, குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. வெளிப்புறம் சுத்தமாகணும்டா. ஐயோ அறிவு இல்லையா? வெளிப்புறம் சுத்தமாக இருக்கணும்.
வெளிப்புறம் சுத்தம் ஆகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இயேசுதான் சொன்னார், என்னடா பசங்க, வெளிப்பிரகாரமாக முக்கியம் இல்லை, வெளிப்பிரகாரம் முக்கியம் இல்லை, வெளிப்பிரகாரம் சுத்தம் ஆகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தம் பண்ணு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகு. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண சொல்ல, இப்படி கடுமையாக தான் பேச வேண்டியிருக்கு. 3:5 வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். நமக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்கிறாருங்க, நமக்கெல்லாம் பக்தியின் வேஷம் வேண்டாம். பக்தியின் வேஷம் வேண்டாம்னு என்ன வேஷம்டா போட போகிற? வேசியின் வேஷமா? என்ன, ஏதோ ஒரு வேஷம் போட்டு ஆகணும்ல. பக்தியின் வேஷம் வேண்டாம். எந்த வேஷம் போட போகிற? குடிகாரன் வேஷமா? எந்த வேஷம்? பேய் வேஷமா? பிசாசு வேஷமா? எந்த வேஷம் போட போகிற? பக்தியின் வேஷம் வேண்டாம். உலகத்தின் வேஷமா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லியிருக்கு. எந்த வேஷம் போட போகிற? அந்த வசனத்தை ஒழுங்காக வாசிக்கணும், அறகுறையாக வாசிக்கப்படாது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், தேவ பக்தியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வாழாதவர்கள், அவர்களை விட்டு விலகி. வெளி வேஷத்துக்கு தேவ பக்தி மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் பக்தியின் வாழ்க்கை அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களை விட்டு தீமோத்தேயு விலகி. வேஷம் போட்டுக்கிட்டு வர பக்திமான் மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள பக்தி இல்லாதவர்களை விட்டு விலகுன்னு சொன்னார வழிய, நீ போய் வேசியின் வேஷம் போட்டு இல்லைன்னா குடிகார வேஷம் போட்டு நீ அலடா அப்படின்னு ஒரு தீமோத்தேயுக்கு சொல்லலை. இந்த அறிவு கூட, இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா? என் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நான் வேஷம் போடுறேன். வேஷம் என்பது தோற்றம். உடுத்துறேன், சிகை அலங்காரம் பண்ணுறேன், நான் ஒரு தோற்றத்தை கொடுக்குறேன். பக்திமான என்ற தோற்றத்தை தான் கொடுக்கணும். பரிசுத்தவான் என்ற தோற்றம் தான் வேணும். தேவ பிள்ளை, தேவனுடைய ஊழியன், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன் என்ற தோற்றம் தான் நமக்கு வேணும். ஆனால் அது எதனால் வரணும்? மனம் புதிதாகிறதுனாலே வரணும். உள்ள உலகத்தையும் வச்சுக்கிட்டு, உள்ள எல்லா அசுத்தத்தையும் வச்சுக்கிட்டு, வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் மாத்திரம் பரிசுத்தமாய் காண்பிப்பது மாய்மாலம். நான் உள்ள ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், உள்ள நல்ல பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டேன், வெளியே கொஞ்சம் மலத்தை எடுத்து பூசி இருக்கிறேன் அப்படின்னா, இயேசு சொன்னார் வெளிப்பிரகாரம் சுத்தமாகும்படி முதலாவது உள்ள சுத்தமாக்கி. வெளிப்பிரகாரம் சுத்தமாகணும். வெளிப்பிரகாரம் சுத்தமாகும்படி முதலாவது உள்ளத்தை சுத்தமாக்கி, உள்ளும் புறம்பும் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்கணும். வெளியே மாத்திரம் பரிசுத்தமாக இருந்துட்டு உள்ள அசுத்தமாக இருக்கக்கூடாது. உள்ள எல்லா அசுத்தத்தையும் வைத்துக்கொண்டு வெளிப்பிரகாரமாக பரிசுத்தம் என்று காட்டுவதும் மாய்மாலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. மீண்டுமாய் சொல்கிற, எப்போதும் எல்லா வசனங்களையும் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் நீங்கள் படிங்க. திரும்ப ஒருவேளை நான் சொல்கிற வியாக்கியானம் தவறாக இருக்கும், ஏனால் தயவு செய்து என்னோடு கூட வந்து பேசுங்க. தயவுசெய்து என்னோடு கூட வந்து பேசுங்க. நான் சொல்கிற வியாக்கியானம் சரியானால் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. எனக்கல்ல, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. அடிக்கடி நான் சொல்கிற ஒரே வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக. போய் வசனத்தில் போய் சண்டை போட்டுட்ருக்காதீங்க. வசனத்தில் போய் சண்டை போட்டுட்ருக்காதீங்க. வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வது லூக்கா 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம் வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள். இப்போமா அவன் ஒரு பைபிள் வசனத்தை தான் கோட் பண்ணுறான். ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யக்கூடாது பைபிளில் போட்டிருக்கு. ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கு. இயேசு ஜெபாலயத்துக்கு வர்றாரு. 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்துகிற ஆவியினால கஷ்டப்படுகிற ஒரு ஸ்திரீ இருக்கிற, பல ஆண்டுகளாக அவள் ஜெபாலயத்துக்கு வர்றான். அந்த ஊழியக்காரன்னு பார்க்குறான். 2 லீடர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பேசின ஒரு செய்தி உண்டு. ஏசியில் 2 லீடர்ஸ், அந்த ஜெபாலய தலைவன் ஒரு லீடர், இயேசு ஒரு லீடர். இந்த 18 ஆண்டுகளாக பெரும்பாடுபட்ட,
18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே பாடுபட்ட அந்த ஸ்திரியை பற்றி இந்த 2 லீடர்ஸுடைய பார்வை, இந்த 2 லீடர்ஸ் செய்தது என்னன்னு சொல்லி ஒரு முறை பேசியிருக்கேன். இந்த 2 லீடர்ஸையும் கம்பேர் பண்ணி இப்போ அவன் சொல்கிறது வசனம் தான். ஓய்வு நாளில் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. ஓய்வு நாளில் நீங்கள் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அந்த வசனத்தை அந்த ஜெபாலய தலைவன் அப்ளை பண்ணுறான். அவன் ரொம்ப கோபம் வருது. இந்த ஹீலிங் அவர்கிட்ட வந்து சுகமாக இருக்குது, மீதி நல்லா இருக்கலாம், இன்றைக்கே நான் வந்து ஹீலிங் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவனுக்கு தெரிந்த வசனத்தை அவன் அப்ளை பண்ணுறான். அந்த வசனத்தை அப்ளை பண்ணும்போது இயேசு சொல்கிறாரு, பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. 15ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே மாயக்காரனே. அவனை பார்த்து, அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து, அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து டே ஹிப்பாக்ரேட் அப்படின்னு இயேசு கூப்பிடுறாரு. அவன் என்ன சொன்னான்? ஏன் மற்ற நாளில் ஹீல் பண்ணிக்கூடாதா, இன்றைக்கு ஓய்வு நாளில் தான் இந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு. ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல, இன்றைக்கே வந்து இப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஒரு வசனத்தை தான் கோட் பண்ணுறான். இந்த வசனத்தை கோட் பண்ணுற அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, டே ஹிப்பாக்ரேட் அப்படிங்கிறார். டே ஹிப்பாக்ரேட். ஏன் வசனத்தை தானே கோட் பண்ணா, ஏன் ஆண்டவனை ஹிப்பாக்ரேட்னு சொன்னார்? அந்த வசனத்தை புரட்டுறான். அந்த வசனத்தை புரட்டுறான். தேவன் எதுக்காக ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்? ஒருத்த வசனத்தை புரட்டுறான். எப்படி புரட்டுறான்? தேவனுடைய ராஜ்யத்தில் வேசிகள் முதலாவது இருப்பார்கள். ஆமாம், சொல்லியிருக்கு. மாயக்காரன் என்ன கான்டெக்டில் சொல்கிறேன்? என்ன பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, எவ்வளோ வேசித்தனம் பண்ணாலும் தப்பு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் பாவம் செஞ்சால் தான் முதல்ல இருப்போமா. ஹிப்பாக்ரேட், மாய்மாலக்காரன். என்ன ரெஃபரன்ஸில் ஆண்டவர் சொன்னார்? அது ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படட்டே. ஹிப்பாக்ரேட், மாய்மாலக்காரன். வசனத்தை புரட்டியடா. பைபிளில் இருக்கு, ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. மாயக்காரன். எந்த கான்டெக்ட்ல சொல்கிற? பைபிள் ஒழுங்காக படிச்சிருக்கியாடா? நான் இல்லை, ஏசு கேட்காரு. அந்த பைபிள் ஒழுங்காக படிச்சிருக்கியா? மாயக்காரன். என்ன சொல்லியிருக்கு? 15ஆம் வசனம், மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையோ? என்னடா இது கூட அவனுக்கு தெரியாதா? ஒரு கழுதைக்கு தண்ணீர் காட்டுற செய்ய மாட்டியா ஓய்வு நாளில்? ஒரு கழுதை குழியில் விழுந்தா தூக்கி விட மாட்டியா ஓய்வு நாளில்? என்ன செய்ய வேண்டாம்னு பைபிளில் சொல்லியிருக்கு தெரியணும்ல. அடுத்த வருஷத்தை சொல்றாரு தெளிவா. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? இல்லையா? இத்தனை வாரமா கோயிலுக்கு வரல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? விரசு போயிட்டு இருந்தியா? 18 வருஷம் அவள் அந்த கட்டில் இருக்கிறா. அந்த கட்டிலிருந்து அவளை விடுதலையாக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை, திராணி இல்லை. இன்னைக்கு நான் அவளை விடுதலை ஆக்கி இருக்கிறேன், நீ வந்து ஓய்வு நாளெல்லாம் செய்யலாமான்னு கேட்கியா? மாயக்காரன். வசனத்தை புரட்டுறவங்க, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் சொல்றவங்க, ஹிப்பாக்ரேட்ஸ். மற்றவர்களை விடுதலையாக்க முடியலை. பிரியமானவர்கள், எல்லா கண்ணியத்தோட சொல்கிறேன், தங்களுக்கு சாதகமாக வசனங்களை புரட்டுகிறவர்களை இயேசு நேருக்கு நேர் பொதுக்கூட்டத்தில் அவன் ஃபேஸ் டு ஃபேஸ், ஹிப்பாக்ரேட், மாயக்காரன். அதான் இதெல்லாம் அருமையான ஒரு பாட்டு உண்டு. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் பூசி மெழுகி ரொம்ப டீசெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டோம். இயேசு போல யார் பேசுகிறோம்?
அந்த ஜெபாலயத்தில் அந்த ஜெபாலய தலைவனை நிற்க வச்சு அவனுக்கு முன்பாக முகமாக என் இயேசு சொன்ன வார்த்தை, மாயக்காரனே, ஒரு மேலே சொல்கிறார், தே ஹிபாக்ரேட் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, அந்த பரிசேயரை பார்த்த குருடர்களுக்கு வழிகாட்டுற குருட்டு பசங்களாங்கிறார். வசனத்தை புரட்டுறது மாய்மாலம், தங்களுக்கு சாதகமாக வசனத்தை பயன்படுத்தி ஓய்வு நாளை பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம சபையில் ரொம்ப நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னும் பரிசுத்தமாக ஆசரிக்க நான் விரும்புகிறேன். ஒரு நாள், 7 நாளில் ஒரு நாள் என்னுடைய ஆத்மாவுக்காக, திருப்பணிக்காக அன்றைக்கே நான் ஒதுக்கி வைத்தேன். ஆனால் ஓய்வு நாளில் நான் பரிசுத்தமாக ஆசரிக்கேன்னு சொல்லி வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு கடலை குடிச்சிட்டு இருக்கிறது பரிசுத்தமாக ஆசரிக்கிறதா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு கடலை குடிக்கிறது அது பரிசுத்தமாக ஆசரிக்கிறதா? நான் ஒரு வேலையும் செய்யலைன்னு சொல்கிறதா? ஒரு சிலரை ஆயிலும் கட்டியிலிருந்து அவிழ்க்கும்படி வாரத்தில் ஒரு நாள் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஒரு சிலரையாகிலும் குழியிலிருந்து தூக்கி விடும்படி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவை வாழ வைப்பதற்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை, எந்த ஒரு வசனத்தையும் தேவன் எதற்காக சொன்னாரோ அதிலிருந்து புரட்டி பேசுவது வேதத்தின்படி மாய்மாலம். அதை புரட்டி எடுத்துக்கொள்வதும் மாய்மாலமாகத்தான் இருக்கிறது. 6வது, பிரியமானவர்களே, மற்ற இது கொஞ்சம் முக்கியமானது, 22ஆம் அதிகாரம். எல்லாமே இயேசு சொன்னதான் சொல்லிட்டுவார். மாயக்காரரை பற்றி இயேசு சொன்ன 7 குறிப்புகள் என்று தான் போன வாரம் நான் ஆரம்பித்தேன். இயேசு சொன்ன குறிப்புகளை தான் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறேன். மற்ற 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை கவனிங்க, பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படியோ யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். எப்படியாவது அவர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு மாற்றிடணும். இன்னைக்கு கேள்வி கேட்டு அவர் மாற்றி விட்டுறணும். பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க பிளான் என்ன, அவர் எப்படியாவது மாற்ற வைக்கணும். பிளான் பண்ணிட்டு வர்றாங்க. உங்கள் யாரையும் சொல்லலை, பிளான் பண்ணிட்டு வர்றேன்னு அன்னைக்கு ஏசுட்ட பண்ணல சொல்கிறேன். என்ன பிளான்? வச்சு செஞ்சிடணும். அவரை இன்னைக்கு வச்சு செஞ்சிடணும் அப்படின்னு வர்றானுங்க. வாங்க பாப்பா என்ன சொல்கிறானுங்க. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் ஐயா, வேஷத்தாரிகளா, நடிக்கிறீங்களாடா? அப்படிதான் சொல்ல வருது, மன்னிச்சுக்கோங்க. பாஸ்டர், ஐயா, மாஸ்டர் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனால் நோக்கம் என்ன? எப்படியாவது இன்னைக்கு வச்சு செஞ்சிடணும். பாஸ்டர் கேள்வி கேட்டு நார வச்சிடணும், கிணற அடிச்சிடணும், இதோடு அவர் விட்டு ஓடி போயிடணும். கேட்குற மாதிரி நச்சுன்னு வந்திருக்கான் அவருக்கு மாய்மாலக்காரன். நோக்கம் என்ன? இயேசுவை மாற்ற வைக்கணும். ஆனால் வெளியே எப்படி? ஃபஸ்ட்டு படா மாய்மாலக்காரன் ஏசுட்டே வந்து விளையாடுற ஆரம்பிக்கான். போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர், நீர் சத்தியம் உள்ளவரையா? நீ வந்திருக்கதான் அவரை டெஸ்ட் பண்ணல, மாட்டி விட காலை வார வச்சு செய்ய. ஆனால் டயலாக் எப்படி ஆரம்பிக்கான்? போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். தேவனுடைய வழியை, தேவனுடைய மார்க்கத்தை. ஐயா பாஸ்டர், ஐயா நீங்கள் ரொம்ப கரெக்டாக ப்ரீச் பண்ணுவீங்கய்யா சொல்கிறான். எப்போ ஏசுட்ட தேவனுடைய மார்க்கத்தை நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும், நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்து உனக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஐயா நீர் கரெக்டாக சொல்லுவேன். நீர் யாரையும் பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டீங்க. எப்படி புகழ்றான் பாருங்க. நோக்கம் என்ன? அவர் வச்சு செய்யணும். இன்னைக்கு நல்லா மாட்டி விட்டுறணும்.
வெளியே என்ன அப்படி பாஸ்டர் நீங்கள் ரொம்ப சத்தியம் உள்ளவங்க, நீங்கள் சத்திய மார்க்கத்தை போதிக்கிறீங்க, நீங்கள் யாரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, நீங்கள் மற்றவங்க முகத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க. டயலாக் பேசுறியாடா? ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, அது ஒரு கேள்வி கேட்கான். இப்போ மாற்றிடலாம். ராயனுக்கு வரி கொடுக்கறது சரி அப்படின்னு சொல்லிட்டா, ராயனுக்கு வரி கொடுக்கறது சரின்னு சொல்லிட்டா யூத ஜனங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக வந்துடுவாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கறது தப்புன்னு சொல்லிட்டா ரோம அரசாங்கம் இவர் மேலே கேஸ் போட்டுரும். ராயனுக்கு வரி கொடுக்கறதுக்கு எல்லாரும் எதிர்பார்க்காங்க. வரி வசூலிக்கிறவங்கள அவங்க பாவிகளோடு, ஆயக்காரனா பாவிகளோடு கம்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட பேசக்கூட மாட்டாங்க. இப்போ இயேசு ராயனுக்கு வரி கொடுக்கறது சரின்னு பப்ளிக்காக சொல்லிட்டா எல்லோரும் எதிர்ப்பாயிடுவாங்க. ஆனால் ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களாம் யூதர்கள், ரோமுக்கே நான் வரி கொடுத்தணும். இப்போ நம்மளை வெளிநாட்டுக்காரன் நம்மளை ஆள்றான், நம்ம புரட்சி செய்கிறோம், உப்பு காய்ச்சல் போராட்டம் நடத்துகிறோம், ஏன் அவனுக்கு நான் ஏன் வரி கட்டணும்? அப்படி தான் இன்றைக்கி அங்கே ஒரு எதிர்ப்பு. யூதர்கள் ரோமருக்கே நாங்கள் வரி கட்டணும் அப்படின்னு எதிர்ப்பில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம கண்டிப்பாக கட்டணும், அது சரிதான் அப்படின்னா தேச விரோதி, ஆன்டி இண்டியன், அது மாதிரி ஆன்டி ஜூஸ் அப்படின்றாங்க அவர். இல்லை வரி கட்ட வேண்டான்னு சொன்னால் ரோம் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும். ஆயிரக்கணக்கான ஜனம் இவரை பின்பற்றுறாங்க. இவர் அரசாங்கத்துக்கு விரோதமான ஒரு கருத்தை சொல்லிடுவார். இதை தான் ஆங்கிலத்தில் ஃபிலாசபியில் டைலமா அப்படின்னு சொல்லும். டைலமா என்பது மாட்டினுடைய 2 கொம்பு. டை என்றால் 2, லிமா என்றால் மாட்டுக்கொம்பு. 2 கொம்புக்கு இடையில் மாட்டிக்கிறது. அதுதான் டைலமா. டைலமா இக்கட்டு, 2 கொம்புக்கு இடையில் மாட்டிக்கிறது. இப்படி சொன்னாலும் குத்தும், அப்படி சொன்னாலும் குத்தும். இயேசுக்கு பல விதத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. 3 விதமாக ஒரு டைலமாவை பிரேக் பண்ணலாம். நான் லாஜிக்கில் ரொம்ப போக விரும்பலை, அதான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு டைலமா மாட்டு கொம்புக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா 3 விதமாக அதை பிரேக் பண்ணலாம். ஒன்று, இப்போ இந்த மாடுபிடி வீரர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே அதை கொம்பை பிடிச்சி நிறுத்திடலாம். அது முட்டை வருது, அப்படியே கொம்பை பிடிச்சி நிறுத்தி அதை கீழே தள்ளிடலாம். அது ஒன்று. இன்னொன்று, நமக்கு திறமை இருந்துச்சுன்னா அதை உடைச்சிடலாம். 2 கொம்பையும் மாட்டுக்கொம்பை உடைச்சிடலாம். இன்னொன்று, அது முட்டை வரும்போது அந்த 2 கொம்பு கடையில் அப்படி அழகாக டைவ் பண்ணி போயிடலாம். இந்த 3 விதமாக டைலமாவை பிரேக் பண்ணலாங்கிறது லாஜிக்கில் உண்டு. இயேசு இந்த 3 விதமாகவும் டைலமாவை பிரேக் பண்ணியிருக்கார். இப்போ இந்த டைலமா வரி கொடுன்னு சொன்னாலும் தப்பு, வரி கொடுக்காதுன்னு சொன்னாலும் தப்பு. அவரை சோதிக்கணுன்னே வந்திருக்கான். சரி, அந்த டைலமா எப்படி பிரேக் பண்ணான்னு நமக்கு தெரியும். ஒரு காசு கொண்டு வந்தாங்க. இது அந்த சீல், அந்த முகத்தோட்டை யாருடைய என்ன சொன்னார் பாருங்க அந்த வார்த்தை வாசிங்க. இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, நமக்கு தெரியல, இயேசு கண்டுபிடிச்சிட்டார். நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் என்னடா என்ன ஐடியாவில் நம்மகிட்ட பேசுகிறான், என்ன ஐடியாவில் கேள்வி கேட்குறான், நமக்கு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது அப்படின்னு கேட்டாரு. ராயனுடையது என்றார்கள். ராயனுடையது. அங்கே நம்ம இப்போ நம்ம நோட்லெல்லாம் மகாத்மா காந்தி படம் இருக்கிற மாதிரி அங்கே ராயனுடைய படம் இருக்குது. அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்லி அந்த டைலமா என்ன பண்ணிட்டாராம், 2 கொம்பு கடையில் அப்படி பாஞ்சு போயிட்டார். 2 கொம்பு கடையில் பாஞ்சு போயிட்டார். ராயனுடைய ராயனுக்கு செலுத்துங்க, ஏன்னா அவன் ரூபம் இருக்குது. உன் மூஞ்சி யார் மூஞ்சி? யார் சாயலில் யாருடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க? நீ தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க. உன்னை தேவனுக்கு கொடு. இந்த காசை ராயனுக்கு கொடுத்துரு, உன்னை தேவனுக்கு கொடு. ஆழமான ரகசியம். தேவனுக்கு ஏற்று நிற்காத. நீ தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை தேவனுக்கு கொடு. இந்த காசு
இது ராயனுடையது, ராயனுடையது, ராயனுக்கு கொடு அப்படின்னு அந்த 2 கொம்பு கடையில் சருன்னு போயிட்டார். பிரியமானவர்களை சோதிக்க நினைக்கிறாங்க. வெளியே வேற ஐயோ பாஸ்டர் இருப்பாங்க. அது ஒரு மாய்மாலம். இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்கள் நம்ம சோதிக்கணே வந்து பேசுவாங்க, நம்மளை சோதிக்கணே வந்து பேசுவாங்க. நமக்கும் கர்த்தருடைய கிருபையில் இப்படிப்பட்ட டயலமா வரும்போது டைவடிக்கவும் தெரியும். 3 விதமான டயலமா வந்துச்சு இயேசுவுக்கு. ஒரு நாள் அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க ஸ்திரியை கையும் மெய்யுமாக கொண்டு வந்து இவன் மேலே கல்லெறியணும்னு மோசே எழுதியிருக்காரு. இப்போ கல்லெறிய வேண்டாம்னு சொன்னால் மோசையுடைய பிரமாணத்தை இவர் மீறிட்டார். கல்லெறிங்கன்னு சொன்னால் இவர் ஏழைகளுக்கு எதிரி. ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க போயின்னா கல்லெறிஞ்சு கொல்ல சொல்கிறார். இவரெல்லாம் ஆதிக்க சக்திக்கு கைக்கூலி அப்படின்னு இவர் சொல்லிடுவாங்க. கல்லெறின்னு சொன்னால் ஆதிக்க சக்திக்கு இவர் கைக்கூலி, கல் எறியாதீங்கன்னு சொன்னால் மோசையின் பிரமாணத்துக்கு ஒரு விரோதி. 2 கடையில் கொண்டு வந்து மாட்டினாங்க. கேட்டால் டேய் யார் கல் எறியணும்? உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல்லை எறிங்கடான்னாரு. அப்படியே அந்த கொம்பை டப்புன்னு உடச்சி போட்டான். அவன் கல்லை போட்டு போயிட்டான். அந்த அம்மாவை பச்சப்போம்மா நீயும் போய் நீ பாவம் செய்யாதப்போன்ட்டார். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஏசிட்டு வந்து கேட்டாங்க, நீ யார் எங்களை கல்யாணம் சொல்லு, நீ சொல்லு, நீ யார் சொல்லுன்னு. நீ தேவனுக்கு வந்து சொல் அது கேட்டார். யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவனா மனுஷனால் அனுப்பப்பட்டவனா? அவன் யார் சொல்லுங்கன்னார். அப்படி பிடிச்சார் சக்கு. சொல்ல நீ சொல்லு நான் சொல்கிறேன். இவன் அவனால் 2 கடையில் மாட்டிக்கிட்டான். இவர் தேவனால் வந்தவர்னா நீ ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலை? இல்லை அந்த இயேசுவை பற்றி அந்த யோவான் தானே சாட்சி கொடுத்தா, நீ ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேக்க அப்படிமா? இல்லை அவர் சாதாரண மனுஷன்னா ஆயிரக்கணக்கான ஜனம் யோவானால ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க, பரிசேயர் வேதபாரகர் எடுத்திருக்காங்க, அவங்க விரோதமாக வந்துடுவாங்க. 3 விதத்துலேயும் டைலமாவை எப்பா அசால்ட்டாக சாதாரணமாக சமாளித்தார். நீ சொல்லு நான் சொல்கிறேன். பிடிச்சார். புடை நீ சொல்லு நான் சொல்கிறேன். அவன் துண்டக்கான துணியை கண்ணு போயிட்டான். அந்த ஸ்திரியை கல்லெறிகிற விஷயத்தில் உடைச்சிட்டார். நீ எரிடா, முதல் கல் எரிடா, குற்றமில்லாத முதல் கல் எரிடாங்கிறார். இங்கே அவரை சோதிக்க வரும்போது அப்படி உள்ள டைவ் பண்ணி போயிட்டார். ராயனுடையதை ராயனை கொடுங்க, தேவனுடைய தேவனை கொடுங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். பிரியமல்ல, அவர் எப்படி சமாளித்தாருங்கிறது ஒரு சின்ன குறிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் சோதிக்க வருகிறவர்கள் மாய்மாலக்காரர்கள், அவர்களை குறித்து நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 1 முதல் வாசியுங்கள். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமா இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். இடத்துல தான் சொல்றாரு, நம்ம பைபிளில் பொல்லாத விபச்சார சந்ததியார்னு இருக்குது. அப்பன் பேர் தெரியாமல் பிறந்தவங்கன்னு அர்த்தம். விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைங்க. அந்த கடினமான வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். அடையாளம் தேடுறாங்களா? ஏன்னா நாட்டில் அவங்களுக்கு அடையாளம் தேவைப்படுது. அப்போ தெரியாமல் பிறந்த பிள்ளைங்களுக்கு. அப்படி நீங்கள் அடையாளத்தை என்று வந்து கேட்குறீங்களா? அடையாளத்தை தேடுறீங்க. அடையாளம் உங்களுக்கு தெரியாதா? தீர்க்கதரிசி உரைத்திருக்காங்கல்ல, இப்படிலாம் நடக்கணும். அதானே நடக்குது. எங்கே பிறப்பார், எப்போ பிறப்பார், எங்கே வளர்க்கப்படுவார், எங்கே கொண்டு போகப்படுவார், எப்படி ஊழியத்தை ஆரம்பிப்பார், எந்த இடத்துல, எல்லாம் தான் எழுதியிருக்கே. நிதானிக்க முடியாது அவங்களால. இவ்வளோ வசனம் இருக்குது. இப்போ வந்து அந்த அடையாளம் கேட்குறீங்களா? அவர் சொல்கிறாரு பாருங்க, தீர்க்கதரிசி யோனா தீர்க்கதரிசி அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அது என்னன்னா, இவ்வளோ நடந்துருச்சு, இதெல்லாம் நீங்கள் நம்பலை. நான் தேவனிடத்துலேருந்து வந்தவனா இல்லையான்னு நான் செத்த பிறகு உங்களுக்கு தெரியும்டா. எல்லாம் சொல்லுவாங்க, நான் செத்தாதான் என் அருமை தெரியும்பாங்க.
அதே மாதிரி நான் இப்போ குருடர் பார்வை அடைகிறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, மரித்தோர் எழும்புகிறாங்க, இதெல்லாம் பார்க்குறீங்க. ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிற இதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் அடையாளமாக தெரிலடா. நான் செத்த பிறகு யோனா 3ஆம் நாள் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது போல் நான் 3ஆம் நாள் வெளியே வரும் பாருங்கள். நான் செத்த பிறகு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னார். இப்போல்லாம் உங்களுக்கு புரியாது, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. குருடர் பார்வை அடைகிறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புகிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு அடையாளத்தை காட்டும், நீர் ஒரு அடையாளத்தை காட்டுங்க. தெரியலையா உங்களுக்கு? ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுது நிறைவேறது தெரியலையா உங்களுக்கு? அடையாளமாக கேட்குறீங்க. அடையாளம் நான் செத்த பிறகு தெரியும். 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்பும் பாருங்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்த என்ன தேவன் உயிரோடு எழுப்புவார் பாருங்கள். அப்போ புரிஞ்சுக்குவீங்க நான் யாருன்னு சொல்லி. ஸ்ட்ராங்காக சொல்ல விபச்சார சந்ததி யார்? அடையாளம் கேட்குறீங்களா? அடையாளம். பிரியமானவர்கள், இன்னொரு வசனம் கூட பார்ப்போம். இது ரொம்ப சோதிக்கிறதுக்குன்னே சிலது அலையுங்க. லூக்கா 12:56 வாசிங்க. லூக் 12:56. மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறது என்ன? காலத்தையோ நிதானியாமற் போனது என்ன? அப்போ நீங்கள் நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், வருகை எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும், நம்ம நிதானிக்க தெரியணும். சும்மா அவரை போய் சோதிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட மாயக்காரர் குறித்தும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற 20 எல்லாமே இயேசு சொன்னது. இந்த 7 குறிப்புகளும் இயேசு சொன்ன மாயமாலத்தை பற்றி தான் பேசியிருக்கிறேன். மற்ற 23:15 வாசிங்க. மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். பெரியம்மா இல்லை, ஊழியம் ஊழியம் ஊழியம், இந்த ஓடி அங்கே ஓடி, இந்த கூட்டம் வச்சு அந்த கூட்டம் வச்சு, இந்த கேம்ப் நடத்தி அந்த கேம்ப் நடத்தி என்னமோ செஞ்சு என்ன செய்கிறாங்களாம்? பிரியமானவர்களே, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி. அன்றைக்கே இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது நம்ம இயேசு தான். உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி எல்லாத்தையும் சுற்றி திரியிறீங்க. அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 23:13 கூட வாசிங்க. மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். வேத வசனத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க. எல்லாரையும் உங்கள் சபையில் கூட்டி சேர்த்து அருமை எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் உலகத்தை அனுபவிக்கலாம், நீ செய்த பாவங்கள், செய்கிற பாவங்கள், இனி செய்ய போகிற பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிச்சிட்டாரு. நீ இதுக்கு முன்னால் 2 கொலை தான் பண்ண, இனிமேல் நீ 10 பேரை கொலை பண்ண, அதெல்லாம் கூட ஆண்டவர் அப்பவுமே மன்னிச்சிட்டாரு. இனிமே இஷ்டப்படி சுற்றி திருடா பாவிகளா? என்ன தைரியம்? எல்லாரையும் கூட்டி சேர்த்து உங்கள் மார்க்கத்தாராகி பரலோக ராஜ்யத்துக்கு போகாதபடி அவங்கள பூட்டி போடுறீங்களே. நீ காணி கொடுத்துட்டா போதும், நீ தஸ்மாபான் கொடுத்துட்டா போதும், இதை நீ வாங்கிக்கோ. நான் ஜெபம் பண்ணி, இப்போ நான் ப்ரேயர் வைக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி பேனா தரேன், ஜெப பெண்ணு. இந்த பெண்ணு 500 ரூபா தான். இந்த பெண்ணை வாங்கிட்டு போய் நீங்கள் பரீட்சை எழுதுனீங்கன்னா நீங்கள்லாம் பாஸ் ஆகலாம். ஆடாடுறா பொய்யனை. பேனா வைக்கிறானா பேனா, எண்ணெய் வைக்கிறானா எண்ணெய். இது ஜப எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வாங்கினா இவ்வளோ ரூபா, ஒலிவ எண்ணெய் வாங்கினா இவ்வளோ ரூபா, இஸ்ரவேலிருந்து கொண்டு வந்த ஒலிவ எண்ணெய் வாங்கினா இவ்வளோ ரூபா. ஜப எண்ணெய் வைக்கிறான். துணியை கிழிச்சு வச்சு வைக்கிறாங்க. இந்த பவர் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா எல்லாரையும் கூட்டி சேர்த்து பரலோக ராஜ்யத்தில் அவங்க பிரவேசியாதபடிக்கு
பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுறாங்க, விசில் அடித்தாங்க கூட்டுறாங்க. பைபிளில் இருக்கும், தேவன் விசில் அடித்தாராம். ஆமாங்க, பைபிளில் இருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. தமிழில் பயில் காட்டி அழைத்தார்னு இருக்குது, இங்கிலீஷில் ஹி விசில்னு இருக்குது. அதனால தான் ஃபீ ஃபீ ஃபீன்னு விசில் அடிக்கிறேன். பைபிளில் இருக்கான். ஒன்று வேத அறிவு இருக்கணும், இல்லை பொது அறிவு இருக்கணும். அங்கே பயில் காட்டினா என்ன? பயில் என்ற அருமையான தமிழ் சொல் மெதுவாக என்ற அர்த்தம். எங்கள் நெல்லை மாவட்டத்தில் இந்த சொல் அதிகமாக பையவா, பையவா, பையவா அப்படின்னா மெதுவாவான்னு அர்த்தம். பயில் காட்டி அழைத்தார் என்றால் மெதுவான ஒலி எழுப்பி, இங்கே வாடா, வாடா அப்படிலாம் சொல்லலை. ஒரு ஆட்டுக்குட்டி அப்படி சொன்னால் கூட இந்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்துடும். அதே போல் ஒரு மெல்லிய ஒலி எழுப்பி என்னை என் தேவன் அழைத்தார். என்னை அடித்து பிடிச்சி இழுக்கலை, ஒரு மெல்லிய ஒலி எழுப்பி என்னை தேவன் அழைத்தார்ன்ற ஒரு அருமையான சத்தியத்தை அந்த பயல் காட்டிங்கிறதுக்கு விசில், ஒரு மெல்லிய ஒலி எழுப்பினாருங்கிறத வச்சுக்கிட்டு இன்றைக்கி பீ பீ பீன்னு விசில் அடிக்கலாம் சரிங்கிறான். பைபிளில் சொல்லியிருக்கு. பயில் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? மெதுவாக என்ற அர்த்தம். நல்ல தமிழ் சொல். அதை தான் நெல்லை மாவட்டத்தில் பையவா, பையடா, மெதுவா செய்யி, பைய பேசு. பிரியமானவர்களே, பயங்கரமாக இருக்கு. வேத வசனத்தை எல்லாரும் தங்கள் மார்க்கத்தாராக்கி தங்களுக்கு ஆள் சேர்க்கணும். முந்தியெல்லாம் பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். இன்றைக்கு மற்ற சபைக்கு போகிறவர்களை கொள்ளையிட்டு தங்க சபையை நிரப்பணும். பிரியமானுடைய கருத்து எப்படி நிற்கிறது? எங்கே போகிறீங்க? அங்கேயா போகிறீங்க? டீச்சரா, எங்கள் சபையில் கூட வந்து நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கலாமே, அங்கே தான் ஊழியம் செய்கிறீங்களா? நீங்கள் தான் எங்கள் சபையில் சண்டே ஸ்கூல் சூப்பரண்டெண்ட் ஆவாங்க. இன்னொரு சபைக்கு போகிறவங்கள அதான் பைபிளில் பிவேர் ஆஃப் மென்னு போட்டிருக்கு. இந்த பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போடுவாங்கல்ல, அதே மாதிரி பிவேர் ஆஃப் மென். இந்த பிவேர் ஆஃப் திஸ் ஹிப்பாக்ரிட்ஸ், இந்த மாய்மாலக்காரர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க. தங்களுக்கு என்று ஆள் சேர்ப்பார். ஏன்னா ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா வருமானம், ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா வருமானம். அவங்களை எப்படியாவது தங்களுடையவர்கள் ஆக்கணும். தங்கள் மார்க்கத்தார் ஆக்குவார். ஆக்கிட்டு என்ன பண்ணுறாங்களாம்? பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள். நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதில்ல, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. எப்படியாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பெந்தேகோஸ்து சபையில் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், ஜெபத்துக்கு வர்ற கூட்டம் தான் அந்த சபையினுடைய ஆவிக்குரிய நிலையை நிர்ணயிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வாராந்திரத்துக்கு வர்ற கூட்டம் எல்லா இடத்துலையும் வரும், எல்லா சபையிலையும் வரும். இன்னும் பிற வழிபாட்டு மத தலங்களிலேயும் வரும் வாராந்திர கூடுகை, எல்லாம் பண்டிகை கூட்டம். அந்த நாட்களில் சொல்லுவாங்க, எந்த சபையில் இப்போ சிஎஸ்சி சபையிலலாம் இன்றைக்கி பண்டிகைக்கு வெளியே ஷாமியானா போடுவாங்க, இல்லைன்னா பந்தல் போடுவாங்க. ஏன்னா நிறையா கூட்டம் வரும். வருஷத்தில் அந்த கிறிஸ்மஸுக்கு தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்படி வர்ற கூட்டமெல்லாம் ஆவிக்குரிய கூட்டம் இல்லைம்பாங்க. இவர் பெந்தேகோஸ்து சபையில் சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ் ஆராதனை கண்டிப்பாக வைக்கணும், ஏன்னா அன்னைக்கு தான் மேக்சிமம் காணிக்க வரும். என்ன வேணாலும் நீ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கோ, மரம் வைக்காதன்னா மரம் வச்சுக்கோ, ஸ்டார் போடாதன்னா ஸ்டார் போட்டுக்கோ, எல்லாம் செய்ய. கூட்டம் வரணும், காணிக்க வரணும். கூட்டம் வரணும், காணிக்க வரணும். டிங்கிள் டிங்காலே பாடினாலும் சரி, ஜிங்கிள் பெல்ஸ் பாடினாலும் சரி, காணிக்க நிறையா வரணும். அவன் பரலோகத்துக்கு போகிறானோ போக மாட்டானோ, அவனுக்கு பரிசுத்தம் வரதோ வரலையோ, காணிக்க வரணும். மாயக்காரங்க, நீயும் பரலோகத்துக்கு போகிறதில்ல, பரலோகத்துக்கு போகிறவங்களையும் போக விடுறதில்ல. இது ஒரு ஊழியமா? என்ன சொல்லன்னு தெரியலை. மற்ற 23, 29 மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, சுந்தரையா பெரிய பரிசுத்தமான
சொல்கிறல்ல, சுந்தரன் செய்த பிரசங்கத்தை ஏன் தப்புங்கிற? சாரோஜமா பாட்டு நாங்கள் பாடுவோம், சாரோஜமா பிரசங்கத்தை ஏன் தப்புங்கிற? அந்த தீர்க்க தரிசியில் கல்லறை கட்டுவ, அந்த தீர்க்க தரிசியுடைய கல்லறையை நீ வெள்ளை அடிப்ப. ஆனால் அந்த நாட்கள் நாங்கள் இருந்தால் அவளை கொலை செய்திருக்க மாட்டோம். அப்போ அவங்கள கொலை செஞ்சது யார்? உங்கள் அப்பா தானே. அவர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு பேசினவங்க யார்? இன்னைக்கு நீ அவர் விரோதமாக செய்கிற. அவங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்றால் வேத வசனத்தின்படி அவங்க உபதேசத்தை எதிர்க்கலாம். ஆனால் துணிகரமாக உலகத்தை அனுபவிச்சுட்டு அவங்கள பரிசுத்தவான் எப்படி சொல்ல முடியும்? துணிகரமாக அவங்க செய்த பிரசங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு அவங்கள எப்படி பரிசுத்தம்? இன்னும் அவங்க தப்புன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு வேத வெளிச்சம் இல்லைன்னு சொல்லுங்க. பைபிளில் போட்டிருக்கு. அவருடைய தீர்க்கதரிசி புத்திரன்னு சொல்கிறோம், வாசிங்க. எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகள் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, எப்படி திட்டா இருப்பாருங்க, எப்படி திட்ட பாம்பு. இந்த சர்ப்பம் என்பது யூத கலாச்சாரத்தில் பிசாசுன்னு அர்த்தம். நம்ம பாம்பை திட்டல, பிசாசு. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, அவர் போல் பேசிட நாவு வேண்டும், அவர் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். விரியன் பாம்பு குட்டிகளை, சாத்தான் பிள்ளைங்களை, சைத்தான் பசங்களை நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? என்ன பெரிய பிரச்சனை? எல்லாரும் உங்கள் மார்க்கத்தாராக பார்க்குறீங்க, உங்களுக்கு நாள் சேர்க்குறீங்க. பரலோகத்துக்கு அன்றைக்கு என்ன செய்தாங்க? பரலோகத்துக்கு ஆள் சேர்த்தாங்க. இன்றைக்கி மற்ற சபைக்கு போகிறவங்கள கூட அவங்களுக்கு நயங்காட்டி அவங்கள இழுத்து, உங்களுக்கு நாங்கள் பஸ் விட்றோம், கார் விட்றோம், ஃப்ளைட் விட்றோம், என்னமோ சொல்லி தங்க சபைக்கு அவங்கள இழுத்து, பெரிய சபை சபை பெருசாக காணிக்க அதிகமாகும். தங்கள் மார்க்கத்தாராக்குறாங்க. தங்களை விட இரட்டத்தனையான பாவிகளாக மாற்றுறாங்க. 7 விதமான மாய்மாலத்தை குறித்து பார்த்தோம். இந்த மாய்மாலங்களுக்கு நாமும் நம்மை விலக்கி காக்க வேண்டும். வேத வசனத்தை புரட்டுகிற மாய்மாலம், மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிற மாய்மாலம், உள்ள பரிசுத்தம் இல்லாமல் வெளியே மாத்திரம் பரிசுத்தமாக காண்பிக்கிற மாய்மாலம். உள்ளும் வெளியவும் பரிசுத்தமாக இருக்கணும். அதனுடைய ஒரு மறுபக்கம், நான் உள்ள மாத்திரம் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு வெளியே மலத்தை பூச்சிட்டு அலையக்கூடாது. உள்ளும் பரிசுத்தம், வெளியும் பரிசுத்தம் இருக்கணும். வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கணும். முதன்மையானது உட்புற சுத்தமாகணும். அந்த மனம் புதிதாகிறதுனால ரூபம் மாறணும். பக்தியின் வேஷம் இருக்கணும், உள்ள பக்தி இருக்கணும். செம்மலர் நோந்தால் சேரப்பட்ட அம்மலம் கழுவி அன்பரோடு மருவி மாலர் நேயம் அழிந்தவ வேடமும் ஆலயம்தான் அரணன தொழுமே. என் வேஷத்தை பார்த்து அவரை மாதிரி இருக்கணும், என் உள்ளம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கணும். சிவஞான போதத்தில் இருக்கிற வேஷம், என்னுடைய தோற்றம் அவர் போல இருக்கணும். செம்மலர் நோந்தால் பலியாகி சிவந்த பாதங்களை உடைய அவர் போல என்னுடைய தோற்றம் இருக்கணும். என் வேஷம் அவருடைய வேஷம்தான் இருக்கணும். என்னை பார்த்தால் இயேசுவை பார்த்தது போல இருக்கணும். என்னுடைய நடை, உடை, பாவனை, பிரியமலை என்ற செய்கைகள் என்னை கிறிஸ்தவன் என்று ஐடென்டிஃபை பண்ணணும். அவர்தம் வேடமும் அவர்தம் ஆலயமும் அவருடைய கோயில். நான் அவர் தங்குகிற கோயில், நான் உள்ளத்தில் அவர் தங்குறாரு. அதான் அரணன், அதான் ரூலு அப்படின்னு வச்சு வர்ஷிப் பண்ணுங்கன்னு மெய்கண்டார் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு அறிவு இல்லையா?
நமக்கு அறிவு இல்லையா? மாலரை எல்லாம் மாலைத்தையும் கழட்டி போடுது. செம்மலர் நெவந்தால் சேர விட்ட அம்மலம் கழுவி, அந்த மலத்தெல்லாம் கழுவுங்க. அவருடைய பாதத்தை சேர விடாமல் இருக்கிற மலத்தை கழுவுங்க. அன்பரோடு மறி அவரோடு ஒன்றாய். மாலரை எல்லாம் மாலைத்தையும் நீக்கிட்டு நேயம் அழிந்து அன்பினால் நிறைந்து அவர் வேடமும் ஆலயம் தான் அரணென தொழுமே. அப்படி வச்சுட்டு அவரை வர்ஷிப் பண்ணுங்கடா அப்படின்னு மெய்கண்டார் சொல்லியிருக்காரு. மாய்மாலத்தை அறவே அகற்றுங்க பிரியமானவர். அப்படி பற்றுளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவருடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் புளித்தமாக முழுவதையும் புளிப்பாக்கிடும். உலகம் முழுதும் சுற்றி திரிந்து நிறைய ப்ரோக்ராம் வச்சு கூட்டம் சேர்க்குற ஆத்ம ஆதாய பணின்னு சொல்கிறவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. எல்லாரையும் தங்களுடைய மார்க்கத்தாராக்கி தங்களின் இரட்டத்தினையான பாவிகளாக மாற்றுறாங்க. உலகம் சிற்றின்பம், ஆள் சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, இங்கே லேண்ட் வாங்கி போடுறது, அங்கே லேண்ட் வாங்கி போடுறது. லேண்ட் வாங்கி போடுறது தவறு என்று சொல்ல நோக்கம் என்ன? பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டு 2 காரியம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்று, ஆண்டவர் என் வாழ்க்கையில் உமக்கு முன்பாக எந்த மாய்மாலும் இருக்கக்கூடாது. நான் இருக்கிற வண்ணமாக காணப்பட வேண்டும். நான் இருக்கிற வண்ணமாக காணப்படும். என் உள்ள எப்படி இருக்கோ அப்படி தான் வெளியே இருக்கணும். என் கணவனுக்கு முன்பாக, மனைவிக்கு முன்பாக, பிள்ளைகளுக்கு முன்பாக, சபையில், ஊழியத்தில் நான் உள்ள எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். நான் உள்ள அசுத்தமாக அக்கிரமம் வச்சுட்டு வெளியே நான் நல்லவன் மாதிரி காட்டக்கூடாது. என் வாழ்க்கையில் மாய்மாலத்தை நீக்கும். 2வது, ஆண்டவரே இப்படி மாய்மாலம் பண்ணுறவங்கள நான் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு கிருபை தார். மாய்மாலக்காரரை நான் அடையாளம் கண்டுகொள்ள எனக்கு கிருபை தார்.